1994ஆம் ஆண்டு ஜப்பானிய விஞ்ஞானி டாக்டர் மசாரு எமோட்டோ ஒரு நம்ப முடியாத பரிசோதனையை செய்தார். அதில் அவர் மாணவர்களை 2 குழுவாக பிரித்து ஒரு செட் தண்ணீர் பாட்டில்களை பார்த்து, நான் உன்னை வெறுக்கிறேன், நீ ஒரு தோல்வி போன்ற நெகட்டிவான வார்த்தைகளை பேசச் சொன்னார். மற்றொரு குழுவிற்கு நான் உன்னை நேசிக்கிறேன், நன்றி போன்ற அன்பான வார்த்தைகளை கூறச் சொன்னார். பிறகு அந்த தண்ணீரை உறைய வைத்து பரிசோதித்த பிறகு அதிர்ச்சி அளிக்கும் முடிவுகள் கிடைத்தன. நெகட்டிவான வார்த்தைகளை கேட்ட தண்ணீர் உடைந்து சிதைந்த வடிவங்களை உருவாக்கியது. ஆனால் அன்பான வார்த்தைகளை பெற்ற தண்ணீர் அழகான வடிவங்களாக மாறியது. இதில் வியக்க வைக்கும் கருத்து என்னவென்றால், உங்கள் உடலில் 70%க்கும் மேல் தண்ணீர் உள்ளது. அதனால் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உங்கள் உடலையும் மனதையும் பாதிக்கின்றன. நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு நல்ல ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் தருகின்றன. நெகட்டிவான வார்த்தைகள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே எப்போதும் அன்பாகவும் நன்றியுடனும் பேசுங்கள். உங்கள் வார்த்தைகளில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் சக்தி உள்ளது. நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்.